கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பாய் அழைக்கப்பெற்ற அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த அற்புதமான வேலைக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். கர்த்தர் நல்லவர், மனம் இருந்தால் மார்க்கம் இருக்கும் என்று சொல்லுவார்கள். இந்த நாளிலும் ஆண்டவரை மார்க்கத்திலே நாம் ஆராதிக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம், மதத்தில் அல்ல. ஆகவே உண்மையான கிறிஸ்து பிறந்த இந்த உலகமெல்லாம் கொண்டாடி கொண்டிருக்கிற நாள், இந்த நாளிலும் அவர் பிறக்காவிட்டாலும் எனக்காக ஒருவர் வந்து இந்த உலகத்திலே மரித்து உயிரோடு கூட எழுந்தார், பிறந்தார் என்கிற அந்த நல்ல செய்தி நம் வாழ்க்கையை சந்தோஷிப்பிக்க, நம் வாழ்க்கையை மறுமலர்ச்சியிலே கொண்டு வர, நம்மை மாற்றத்தான் இயேசு இந்த உலகத்துக்கு பிறந்தார். நாம் இந்த உலகத்திலே கஷ்டப்பட்டு நஷ்டப்பட்டு வாழ வேண்டும் என்பதற்காக அல்ல. சந்தோஷமாய் இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். அந்த சனமே பரமசேனையின் திரளான கூடி உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக, தேவன் மேல் பிரியமும் உண்டாவதாக என்கிற இந்த நிலையை இந்த உலகத்துக்கு வெளிப்படுத்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறந்தார் என்கிற அந்த நல்ல நிகழ்வோடு கூட உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளிலும் விசேஷமான அவருடைய பிறப்பு நாள், இன்றைக்கு விடுமுறை நாளாய் இருப்பதினால் இன்றைக்கு நாம் கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்க கூடி வந்திருக்கிறோம். இந்த கூடுகையை கர்த்தர் ஆசீர்வதித்து தர நம்ம அவரை நோக்கி நான் ஜெபிக்கிறேன். நம்ம மத்தியில மனைவி அவர்கள் ஜெபிப்பார்கள். கர்த்தர் அற்புதமாய் நம்மை இந்த நாளில் நடத்த அவருடைய கரங்களில் நாம் ஒப்புக் கொடுப்போம். ஜெபிக்கிறோம். நாளுக்குரிய வார்த்தைகளால் ஒவ்வொருவரையும் ஆமென். இல்லத்தில் இருக்கும் ஒவ்வொரு உள்ளமே தேவன் அபரிதமாய் ஆசீர்வதிப்பீராக, குறைகள் என்பது இல்லாதபடி நிறைவாய் மாற்றுவீராக. இந்த நாள் ஆண்டவரே எல்லாருக்கும் மிகுந்த ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய நாளாய் நியமித்துக் கொண்டிருந்தாலும் தேவ ஆவியானவர் நீர் ஒவ்வொருக்குள்ளும் இருந்து நீர் வெளிப்படும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாவற்றையும் கருத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். நல்ல பிதாவே, ஆமென். நாம் ஒரு பாடலை பாடுவோம். நம் மத்தியில பாடல் குழுவினர் இல்ல தனியா பாடுவோம். கர்த்தருடைய நாமம் எல்லா வேலையிலும் மகிமைப்படுவதாக. உங்கள் அனைவரையும் இந்த நல்ல நாளிலே தேவன் அற்புதமாக நம்மை ஒரே குடும்பமாக அவருடைய வார்த்தையினாலே இணைத்திருக்கிறார். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு இடங்களில் இருந்தாலும் ஒரே சரீரமாக அவரால் நாம் இணைக்கப்பட்டிருக்கிறோம், அவரால் நாம் பிழைத்து கொண்டிருக்கிறோம், அவரால் நாம் அசைகிறோம் என்பதுதான் உண்மை. அதை உணர்ந்தவர்களாய் தேவன் கடந்த 12 மாதங்களாக நம்மை கண்மணி போல பாதுகாத்து இன்னும் 5 நாட்களே உள்ளது. நாம் 2025 ஆண்டிற்குள்ளாக, புதிய ஆண்டிற்குள்ளாக கடந்து செல்ல ஒவ்வொரு நாளும் தேவன் நமக்கு புதிய நாளாக மாற்றியிருக்கிறார். அப்படியாக இந்த நாள் ஒரு அற்புதமான நாளாய், அதிசயமான நாளாய், ஆச்சரியமான நாளாய் நம் அனைவருக்கும் இருக்கின்றது. தேவன் மாற்றி தருகிறார். அதை உணர்ந்து இவ்வளவும் நமக்கு செய்தவர் அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார், அவர் போற்றுதலுக்கு உரியவராக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய சோதனைகளை எல்லாம் அவர் எடுத்துக்கொண்டு நம்மை சாதனையாளனாக மாற்றிக்கொண்டே இருக்கிற அந்த உலகத்திலே நம்ம ஒவ்வொரு நாளும் அவரை கொண்டு ஜெயிக்கிறோம். எனவே அவரை போற்றி புகழ்ந்து பாட நமக்கு கிடைத்த இந்த வாய்ப்பை அவரை போற்றி புகழ்வோம், வாழ்த்தி பாடுவோம். பிரபுவாகி நம்முடைய இயேசுவை நாம் கொண்டாடுவோம். இந்த நாளிலும் ஒவ்வொரு நாளுமே நாம் கொண்டாடலாம். ஆனால் இன்றைக்கு நாம் மனதார தேவனை உணர்ந்து மறுபடியும் இந்த நாளை நம்ம ஒரு ஸ்பெஷல் டேவாக கொண்டாட போகிறோம். எனவே நீங்களும் இணைந்து எங்களோடு சேர்ந்து இந்த பாடலை பாடுங்க. போற்றி புகழ்வோம், வாழ்த்தி பாடுவோம், பிரபு இயேசுவை கொண்டாடுவோம், நாம் பிரபு இயேசுவை கொண்டாடுவோம். போற்றி புகழ்வோம், வாழ்த்தி பாடுவோம், பிரபு இயேசுவை கொண்டாடுவோம், நாம் பிரபு இயேசுவை கொண்டாடுவோம். என் வாழ்வின் ஒளியாய், சத்திய ஜீவன் வழியாய், என் உள்ளத்தில் அவர் வந்து இருளகன்றதே. என் வாழ்வின் ஒளியாய், சத்திய ஜீவன் வழியாய், என் உள்ளத்தில் அவர் வந்து இருளகன்றதே. ஒளி பிறந்தது, தெய்வ மகிமை உதித்தது, தெய்வ ஆசீர்வாதம் பெருகுதே. தெய்வ ஆசீர்வாதம் பெருகுதே. போற்றி
புகழுவோம், வாழ்த்தி பாடுவோம், பிரபு இயேசுவை கொண்டாடுவோம். நாம் பிரபு இயேசுவை கொண்டாடுவோம். மெய்யான அன்பு, மெய் சமாதானம், பாரினிலே பிள்ளை என்னை மீட்க வந்ததால். மெய்யான அன்பு, மெய் சமாதானம், பாரினிலே பிள்ளை என்னை மீட்க வந்ததால். ஒளி பிறந்தது, தேவ மகிமை உதித்தது, தேவ ஆசீர்வாதம் பெருகுதே. தேவ ஆசீர்வாதம் பெருகுதே. போற்றி புகழுவோம், வாழ்த்தி பாடுவோம், பிரபு இயேசுவை கொண்டாடுவோம். நாம் பிரபு இயேசுவை கொண்டாடுவோம். இந்த வாழ்க்கையிலே பேரின்ப வாழ்வை கொடுத்தவர், அவர் நிறைவான வாழ்வை கொடுத்தவர். எப்படி தேவன் இயேசு கிறிஸ்துவானவர் இந்த உலகத்திலே 2024 வருடங்களுக்கு முன்பாக இந்த உலகத்தில் பிறந்தாரோ, அவர் உலகத்தில் பிறந்தது மாத்திரமல்ல, நம் ஒவ்வொருவருக்குள்ளும் அவர் பிறந்திருக்கிறார். எப்படி பிறந்திருக்கிறாங்க? அவர் ஒரு ஒளியாக பிறந்திருக்கிறார், நமக்குள்ளே வாழ்கின்ற ஒரு ஜீவனாக பிறந்திருக்கிறார், நமக்குள்ளே ஒரு சமாதானமாக பிறந்திருக்கிறார், நமக்குள்ளே சந்தோஷமாக பிறந்திருக்கிறார், ஒரு பொறுமை உள்ளவராக, ஆறுதலை அளிக்கக்கூடியவராக, எல்லாமே சொல்லலாம். ஏன்னா தேவனால் எல்லாம் கூடும், அவர் எல்லாவற்றையும் உண்டாக்கினவர். நமக்குள்ளே ஒவ்வொன்றும் புது புதுசா பிறக்குது, உருவாகுது அப்படின்னா அவராலே நமக்குள் சகலமும் நடக்கின்றது. அந்த பேரின்ப வாழ்வு, நிறைவான வாழ்வு, பேரானந்தமாகிய அவராலே நமக்கு கிடைக்கிறது. அவர் பேரானந்தமாக இருப்பதனால இந்த பேரின்பம் நமக்கு வருது. அவர் சமாதானத்தின் தேவனாய் இருப்பதனால அந்த சமாதானம் நமக்குள்ளே பிறந்திருக்கிறது. எனவே நமக்குள்ளே இந்த நாளிலும் அவரால் என்னென்ன பிறந்திருக்கிறது, புதுப்பித்திருக்கிறது, உருவாகி இருக்கிறது நமக்குள்ளே என்பதை இன்னைக்கு நாம ஒரு லிஸ்ட் எடுத்தாலே இந்த வாழ்க்கையில இவ்வளவு விஷயங்கள் நமக்காக இருக்கா நாம தெரிஞ்சுக்க போறோம், இன்னும் தெரிஞ்சுக்கலாம். எனவே அதை உணர்ந்து இன்னும் அந்த ஒரு வரியை நாம் பாடலாம். பேரின்ப வாழ்வு, நிறைவான வாழ்வு, பேரானந்தம், பரமானந்தம், நித்திய ஆனந்தம். பேரின்ப வாழ்வு, நிறைவான வாழ்வு, பேரானந்தம், பரமானந்தம், நித்திய ஆனந்தம். பொன்னேசு ஜீவிக்கிறார், நம்முள்ளே இருக்கிறார், புதுவருடைய ஆசீர்வாதமே, புதுவருடைய ஆசீர்வாதமே. போற்றி புகழுவோம், வாழ்த்தி பாடுவோம், பிரபு இயேசுவை கொண்டாடுவோம். நாம் பிரபு இயேசுவை கொண்டாடுவோம். தேவன் பிறந்து விட்டார், ஆனா எங்கே? நமக்குள்ளே. அவர் பிறந்ததினாலே நமக்கு என்ன கிடைத்தது என்பதை தான் நாம் போற்றி நாம் செலிப்ரேட் பண்ணணும். தேவன் பிறந்தது தான் நம்ம என்ன பண்ணணும்? நம்ம போற்றி செலிப்ரேட் பண்றோம். நீங்க எடுத்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு அம்மா குழந்தை, அம்மா அவ்வளவு கஷ்டப்பட்டு அவங்க அவ்வளவு வேதனைப்பட்டு ஒரு குழந்தையை பிறக்கும் போது அந்த வேதனையெல்லாம் மறைந்து விடுகிறது. அந்த வேதனையை காணாமல் பிறந்த பிள்ளையை தான் நம்ம என்ன பண்றோம்? அவங்களுடைய பிறப்பு, அவங்க வாழ்நாள் முழுவதும் அந்த பிறந்த நாளை நாம் கொண்டாடுகிறோம் இல்லையா? அதே போலதான் நமக்காக தேவன் அவருடைய குமாரனை கிறிஸ்துவை நமக்கு உலகத்திலே கொடுத்தார். அவருடைய பிறப்பினால் நமக்கு என்ன கிடைத்திருக்கிறது? அவர் இறப்பினால் நமக்கு கிடைத்த அனைத்தும் நாம் அறிந்திருக்கிறோம். அந்த அறிதல் இருப்பது போல அவர் பிறப்பினால் நம்முடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட காரியங்களை தேவன் பிறப்பிக்க செய்திருக்கிறார் என்பதை நாம் உணர வேண்டும். அவர் பிறந்ததினால் நம்முடைய பாவங்கள் நீங்கி இருக்கிறது. அவர் அன்னைக்கு பிறக்கல, தேவன் தன்னுடைய குமாரன் இந்த உலகத்திற்கு அனுப்பவில்லை என்றால் நம்முடைய பாவங்கள் எப்படி நீங்கி இருக்கும், சாபங்கள் எப்படி நீங்கி இருக்கும், நாம் நீதிமானாய் மாறி இருப்போம், பரிசுத்தவானாய் மாறி இருப்போம், நாம் எப்படி மீட்கப்பட்டவர்களாய் இருப்போம். இது எதுவுமே நமக்கு நடந்திருக்காது. ஆனால் அவருடைய பிறப்பினாலே
பாவத்தை அவர் நீக்கி நம்மை சாபத்திலிருந்து மீட்டு நம்மை அவருடைய சொந்த பிள்ளையாக நம்மை ரட்சித்து நம்மை வாழ வைத்திருக்கிறார். இந்த உலகத்திலே உலகம் அழிவுள்ளது, ஆனால் அவருடைய பிறப்பினால் நாம் அனைவரும் அழிவில்லாத ஒரு வாழ்வுக்குள்ளாக நம்மை தேவன் அழைத்து கொண்டு சென்றிருக்கிறார். தேவனிடத்துல பாத்தீங்கன்னா யாருமே போக முடியாது, ஆனால் இயேசு கிறிஸ்துவோட பிறப்பினால் நம் அனைவருக்கும் அந்த உரிமை கிடைத்து இப்பொழுது நம் தேவனிடத்திலே நாம் செல்ல அந்த உரிமை பெற்றிருக்கிறோம். நித்திய வாழ்வுக்குள்ளாக ஒரு அனுமதியை நாம் பெற்றிருக்கிறோம். அது யாராலே? இயேசு கிறிஸ்துவே என்று ஒருவராலே அவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது நம் அனைவருக்கும் இந்த சுதந்திரம் நமக்கு கிடைக்கின்றது. எனவே அவருடைய பிறப்பினால் நமக்கு என்னென்ன கிடைத்தது என்பதை உணர்ந்து ஒரு பாடலை நாம் பாடலாம். பிறந்து விட்டார் எங்கள் உள்ளத்தில், அவர் பிறந்ததினால் குதூகலம் தான் எங்கள் இல்லத்தில். பிறந்து விட்டார் எங்கள் உள்ளத்தில், அவர் பிறந்ததினால் குதூகலம் தான் எங்கள் இல்லத்தில். பாவ சாபம் ரோகம் தீர்க்கும் தேவ மைந்தனாம், முழு உலகை மீட்க வந்த இயேசு ராஜனாம். பாவம் சாபம் ரோகம் தீர்க்கும் தேவ மைந்தனாம், முழு உலகை மீட்க வந்த இயேசு ராஜனாம். பிறந்து விட்டார் எங்கள் உள்ளத்தில், அவர் பிறந்ததினால் குதூகலம் தான் எங்கள் இல்லத்தில். கத்தத்துவம் தோளின் மேல் கடலை போலவே, மகிமை துறந்த தேவன் முன்னரையிலே. கத்தத்துவம் தோளின் மேல் கடலை போலவே, மகிமை துறந்த தேவன் முன்னரையிலே. அதிசயமான தேவன் ஆலோசனை கர்த்தர், நித்திய பிதா இவர், சமாதான பிரபு இவர். அதிசயமான தேவன் ஆலோசனை கர்த்தர், நித்திய பிதா இவர், சமாதான பிரபு இவர். பிறந்து விட்டார் எங்கள் உள்ளத்தில், அவர் பிறந்ததினால் குதூகலம் தான் எங்கள் இல்லத்தில். அவர் பார்வைப்பட்ட இடத்தில் கடந்து போய்விடும், அவர் கால்கள் பட்ட இடத்தில் கஷ்டம் கரைந்து போய்விடும். அவர் பார்வைப்பட்ட இடத்தில் பாவம் கடந்து போய்விடும், அவர் கால்கள் பட்ட இடத்தில் கஷ்டம் கரைந்து போய்விடும். அதிசயமான தேவன் ஆலோசனை கர்த்தர், நித்திய பிதா இவர், சமாதான பிரபு இவர். அதிசயமான தேவன் ஆலோசனை கர்த்தர், நித்திய பிதா இவர், சமாதான பிரபு இவர். பிறந்து விட்டார் எங்கள் உள்ளத்தில், அவர் பிறந்ததினால் குதூகலம் எங்கள் இல்லத்தில். கர்த்தர் நல்லவர். நம்ம மத்தியில ஏன் இயேசு இந்த உலகத்துக்கு பிறந்தார், ஏன் வெளிப்பட்டார் என்கிற செய்தியை நம் மத்தியில ஆலிஸ் ரூபன் அவர்கள் சாட்சி மூலமாக பகிர்ந்து கொள்வார்கள். ஆண்டவர் பிறந்ததுனால என் வாழ்க்கையில இந்த சுபாவங்கள்லாம் மாறி இருக்கிறது. ஆண்டவர் பிறந்த நோக்கமே நம் வாழ்க்கை சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க ஆண்டவர் இந்த உலகத்துக்கு பிறந்தார். இன்றைக்கு அதுதான் மிக முக்கியமான ஒரு செய்தியாக நான் அந்த வசனத்தை வாசிக்கிறேன். அதன் பிறகு தொடர்ந்து நாம் சாட்சியையும் ஆண்டவருடைய அனுபவ நிகழ்வையும் நாம் பார்க்கலாம். லூக்கா யோவான் 18ஆம் அதிகாரம் 36வது வசனம் 37வது வசனம். அப்பொழுது பிலாத்து அவரை நோக்கி, அப்படியானால் நீ ராஜாவோ? இயேசு பிரதியுத்தரமாக, நீ சொல்லுகிறபடி நான் ராஜாதான். சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க சத்தியவான் நான் பிறந்தேன். இதற்காகவே இந்த உலகத்தில் வந்தேன். சத்தியவான் எவனும் என் சத்தம் கேட்கிறான். இயேசு பிறந்து 2024 ஆண்டுகள் ஆகியும்
இன்னும் சத்தியத்தை குறித்த சாட்சி, இன்னும் சத்தியவானாக சத்தம் கேட்கிற அனுபவங்கள் இருக்கிறதா என்றால், நான் மட்டும்தான் பேசுறேன், ஆண்டவர் கேட்கிறதே கிடையாது என்ற அனுபவங்கள் தான் ஏராளம். ஆகவே இந்த நாளிலும் சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க இந்த உலகத்தில் வந்தேன் என்று அறிவித்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தைக்கு இணங்க நாம் சாட்சிகளை கவனிப்போம். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற சாட்சியும் இந்த நாளிலே நாம் தியானிக்க போகிறோம். கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நம்மை சாட்சியாக வைக்கிறார். ஆகவே முதலாவது என் குடும்பம் சாட்சியாக இருப்பதை குறித்து நான் மகிழ்ச்சி அடைகிறேன். ஏனென்றால் இயேசு பிறந்து என் வாழ்க்கையை மாத்தலைன்னா ஊரா வாழ்க்கைலாம் எப்படிங்க மாறும்? ஆகவே ஒவ்வொரு நாளும் கரெக்ட் என்று சொல்லுவதை காட்டிலும் வாழ்ந்து காண்பிக்கின்ற நடக்கின்ற அனுபவம் கிறிஸ்தவ அனுபவமாக இருக்கிறதுனாலே நாம் தொடர்ந்து நம் சத்தியத்தை குறித்த சாட்சி நாம் கேட்கலாம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. உங்கள் அனைவரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த கிறிஸ்துமஸ் பாவிகளுக்கு ரட்சிப்பு கொடுக்கவே இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தார் என்று பார்க்கிறோம். எல்லாரும் ஒரு பண்டிகையாக இந்த நாளில் ஆசரித்து கொண்டு வருகிறார்கள். இந்த கிறிஸ்துமஸ் ஒரு பண்டிகையா அப்படின்னு ஒரு கேள்விக்குறி ஆண்டுதோறும் கொண்டாடப்பட்டு வருகிறது. எதற்காக கொண்டாடப்பட்டு வருகிறது? சகல ஜனங்களுக்கும் இன்று இயேசு கிறிஸ்து என்ப ரட்சகர் பிறந்து விட்டார். எதற்காக? கிறிஸ்துவின் பிறப்பை கொண்டாடுவது என்பது வேறு, கிறிஸ்துமஸ் பண்டிகை கொண்டாடுவது என்பது வேறு. சொன்னது போல முதலாவது நாம் கிறிஸ்துவை நன்றாக அறிந்திருக்கிறோமா, செயல்பாடுகளிலே காட்டுகிறோமா என்று உணர்ந்து நாம் செயல்பட வேண்டும். உண்மையுமாய் உத்தமமாய் ஊழியங்கள் செய்யும் போது அநேகருக்கு சாட்சியாய் தேவன் நம்ம நிறுத்துவார். கிறிஸ்துவின் பிறப்பை கொண்டாடுவது, கிறிஸ்துமஸ் பண்டிகை கொண்டாடுவது என்பது வித்தியாசங்கள் இருக்கிறது. கிறிஸ்துவின் பிறப்பை அவருடைய பிறப்பினால் பயனடைந்தால் ஒருவர் எப்படி கொண்டாடுவது? கிறிஸ்துமஸ் பண்டிகை கொண்டாடுவது என்பது தங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருப்பதை பயன்படுத்தி கொண்டாடுவது. அவருடைய பிறப்பு என்பது கிறிஸ்துவோடு ஒரு நல்ல உறவை பெற்றவர்கள் கொண்டாடுவது. கிறிஸ்துமஸ் பண்டிகை கொண்டாடலாம், தவறு கிடையாது, கொண்டாட வேண்டியதுதான். ஆனால் அவருடைய பிறப்பு அந்த கிறிஸ்துவோடு ஒரு நல்ல உறவை பெற்றிருக்கிறோமா அப்படின்னு சொல்லி பெற்றிருந்தால் நம்ம கொண்டாடலாம். அவரோடு நம் நல்ல உறவு வைத்து இல்லை என்றால் சும்மா மேலுக்காக அவர் ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுக்கொண்டு நானும் கரெக்டாக அந்த நேரத்தில் நானும் எல்லா ஊழியமும் செய்கிறேன் என்று சொல்வது காட்டிலும் அவருடன் எப்படி நாம் ஐக்கியம் வைத்திருக்க வேண்டும். சொல்வது வேறு, செயல்பாடுகள் நடப்பது வேறு, வித்தியாசங்கள் இருக்கிறது. நாம் சொல்வது போல நாம் செய்ய வேண்டும். ஆகையினாலே நம்முடைய நடக்கைகள் செய்கைகள் எப்படி இருக்கிறது என்று நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அவருடனே கூட நம்ம நல்ல உறவை நம்ம எப்படி ஏற்படுத்தி கொண்டு இருக்கிறோம். நல்ல உறவு, அவரோடு ஒரு ஐக்கியம் இருந்து ஆனால் நம்ம அதை கொண்டாடுவது தவறில்லை. தேவன் நமக்கு கிறிஸ்துமஸ் என்ற பண்டிகை அல்ல, தேவன் நமக்கு கிறிஸ்து என்ற ஒரு இரட்சகரை கொடுத்தார் என்று நாம் அதை விசுவாசித்து நாம் செயல்பட வேண்டும். அதான் யோவான் 3:16 வாசிக்கிறோம். அநேகர் இன்று அனுசரித்து வருவது பண்டிகை, புது துணி ஆடம்பரமாக அணிந்து கொண்டு மற்ற விதமான வண்ண வண்ண விளக்குகள் போட்டுக்கொண்டு அது ஒரு நாள் கொண்டாட்டங்கள். ஏன்னா நல்ல ஒரு ட்ரெஸ் கிடைக்குது, மற்ற விதமான காரியங்கள், பலகாரங்கள், இப்படி அதை நாம் ஒரு மதத்தை சார்ந்து அதை அனுசரியாமல் தேவன் கொடுத்த கிறிஸ்துவை அலட்சியம் செய்துவிட்டு மனிதர்கள் உருவாக்கி வைத்த இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகை அநேக இடத்தில் கொண்டாடப்பட்டு வருகிறது. அன்று ஏரோது இயேசு வேண்டுமா பரபாஸ் வேண்டுமா என்று கேட்டபோது ஜனங்கள் இயேசு வேண்டாம் பரபாஸ் வேண்டும் என்றனர். அதை தானே சொன்னாங்க. அன்னைக்கு கேட்கும் போது ஏரோது கேட்குறான், இயேசு வேண்டுமா பரபாஸ் வேண்டுமா அப்படின்னு கேட்கும்போது ஜனங்கள் எல்லாம் சொல்றாங்க இயேசு வேண்டாம். யார் வேணும்னு சொல்றாங்க? பரபாஸ் தான் வேண்டும் என்றனர். ஆனால் இன்று என்னன்னு பார்த்தோன்னா பெரும்பாலான கிறிஸ்துவரிகள் செயல்பாடுகள் சொல்வது என்ன? எங்களுக்கு இயேசு கிறிஸ்து என்ற இரட்சகர் வேண்டாம், ஆனால் கிறிஸ்துமஸ் என்ற பண்டிகை எங்களுக்கு வேண்டும். இவை மாமிசமாக கொண்டாடப்பட்டு சந்தோஷங்கள், தன் சுயநலம், மாமிசத்தையும் உலகத்திற்கேற்ப சந்தோஷத்தையும் படுத்துகிற ஒரு செயலாய் இருக்கிறது. கொண்டாடலாம், எப்படி கொண்டாடலாம்? அவரை எந்த அளவிற்கு பயன்படுத்தினோம்? அவரை பயன்படுத்தி பெற்ற நன்மைகள் என்ன? அவரை பயன்படுத்தி பெற்ற பலன்கள் என்ன? நம்முடைய ரட்சிப்பிற்காகவும் பரிசுத்தமான வாழ்க்கை வாழவும் நித்தியமான வாழ்விற்காக கர்த்தராக இயேசு கிறிஸ்து தரப்பட்டார் என்று நாம் விசுவாசித்து நாம் செயல்பட வேண்டும். ஏதோ கொண்டாடி விட்டப்பா, முடிஞ்சிடுச்சு இந்த நாள், அவ்வளோதான், சந்தோஷமா நடந்துச்சு. இப்போ கிறிஸ்மஸ் கொண்டாடிட்டீங்களா? எப்படி போச்சு? ரொம்ப நல்லா இருந்ததுங்க. நல்லா பிரியாணி செஞ்சு சாப்பிட்டோம்,
குடும்பத்தோடு நல்லா சந்தோஷமா இருந்தோம். உள்ளுக்குள்ள நம்ம சந்தோஷமா இருக்கிறோமா, மேலுக்காக நம்ம ஏதோ சந்தோஷமா இருக்கிறோம்னு சொல்லிட்டு அந்தந்த நேரத்துக்கு நாம் அப்படியே ஒரு ஒரு இன்பத்துக்காக இருந்து விட்டு சொல்லுவாங்க இல்லையா, அதுக்கு ஒரு சந்தோஷத்துக்காக இருந்துட்டு அப்புறமா வந்து வேற மாதிரியான நடக்கைகள் அல்ல. உண்மையாகவே நாம் எப்படி இருக்கிறோம் என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நாம் அவரை எந்த அளவிற்கு பயன்படுத்துகிறோம், அவரை பயன்படுத்தி பெற்ற நன்மைகள் என்ன, அவர் மூலமாய் நம்ம கொடுத்த பலன்கள் என்ன, நம்முடைய ரட்சிப்பிற்காகவும் பரிசுத்தமான வாழ்க்கை வாழவும் நித்தியமான வாழ்க்கைக்காகவும் கர்த்தராக இயேசு கிறிஸ்து நமக்கு தரப்பட்டார். இந்த கிறிஸ்து என்னும் மாபெரும் பொக்கிஷத்திற்குள் நமக்காக என்னென்ன இருக்கிறது என்று கண்டு கொண்டு அனுபவிக்க வேண்டுமா? இந்த கிறிஸ்து என்னும் அந்த பொக்கிஷம் நமக்கு தேவன் நமக்கு அவருடைய சொந்த குமாரனை இந்த உலகத்துக்கு கொடுத்தார். அவர் நமக்கு ஒரு பொக்கிஷமாக நமக்கு கொடுத்திருக்கிறாரா. ரோமர் 6:14 பாவம் செய்யாமல் வாழ்வதற்காக வலிமை பெற்றுக்கொள்ளவே அவர் வந்தாரா, நமக்கு கொடுக்கப்பட்டார். தெய்வீக சுவாபங்களை உடையவர்களாக மாறவே இயேசு இந்த உலகத்திற்கு வந்து உதித்தார். சமாதானம் சந்தோஷத்தோடு வாழ்வதற்காக கிறிஸ்துவின் மகிமையை பிரதிபலித்து சாட்சியாக வாழவே அவர் இந்த உலகத்திற்கு வந்து பிறந்தார் என்று பார்க்கிறோம். நாம் உன்னதத்தில் சாயலை பிரதிபலித்து வாழவே அவர் வந்து உதித்தார் என்று உணர்ந்து அவரை மகிமைப்படுத்தவே தேவன் இந்த உலகத்துக்கு பிறந்தார் என்று பார்க்கிறோம். அநேகரது உள்ளான மாற்றங்கள் இல்லாதனால தான் என்ன ஆகுது, அந்த மேலாக ஒரு சும்மா அந்த சொல்லுவாங்களே அந்த பரவசமான பேச்சு, அந்த சந்தோஷத்திற்காக அப்பா நான் இவ்வளோ பேசிட்டேன் எனக்கு ஒரு மனமகிழ்ச்சி ஒரு சந்தோஷம், அப்படி கிடையாது. அது அடுத்த நிமிஷம் இருக்குதா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் வல்லமையாய் பலப்படுதா என்று நாம் யோசித்து செயல்பட வேண்டும். அப்போ இந்த இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை நாம் கொண்டாடுவதில் தவறே கிடையாது, கொண்டாடலாம். ஐயோ இந்த கொண்டாட்டம் தேவையா, அன்னைக்கு தான் பிறந்தாரா? இல்லை, எந்த வேதாகமத்தில் எங்கேயுமே அந்த வார்த்தைகள் இந்த நாளில் பிறந்தார் ஜெனிப்பித்தார் என்று டேட்டோட போட்டு நமக்கு கொடுக்கவில்லை. ஆனால் அவர் பிறந்தார். நாம் அதை உள்ளான நினைவிலே நம் தேவன் நமக்காக பிறந்தார், இந்த உலகத்தில் பாடுகளை அனுபவித்தார், நமக்காக மரித்தார். ஒருவருக்காக அல்ல, அந்த உலகத்தில் வந்த ஒவ்வொரு ஜனங்களுக்காகவும் அவர் தன்னுடைய ஜீவனை கொடுத்தார். இப்படியாக அவர் பிறப்பும் அவருடைய இறப்பும் உயிர்த்தெழுதலும் நம்மை சாட்சியாக நிறுத்தி கொண்டு இருக்கிறது. அப்போ இயேசுவின் பிறப்பை கொண்டாடுவது தவறில்லை. இயேசு ஏன் பிறந்தார் என்பதை அறிந்து நாம் கொண்டாட வேண்டுமா? இயேசுவின் பிறப்பை கொண்டாடுவது தவறில்லை. இயேசுவினால் கிடைத்த பாவ விடுதலை பெற்றதை நாம் கொண்டாட வேண்டும். இயேசுவின் பிறப்பை கொண்டாடுவது தவறு கிடையாது. அவர் வழியில் நடக்கிற அனுபவத்தோடு நாம் கொண்டாட வேண்டுமா? தேவனுடைய பிள்ளையாய் பிறந்த பின்னணியோடு நாம் கொண்டாட வேண்டுமா? நாம் அவர் மூலியமா பிறந்திருக்கிறோம், அவருடைய சாயலை நாம் அணிந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவரை நினைத்து நாம் இதை கொண்டாட வேண்டுமா? தேவனுடைய பிள்ளையாய் பிறந்த பின்னணியோடு நாம் கொண்டாட வேண்டும். இயேசு கிறிஸ்து அருளும் பலத்தால் பாவத்தை ஜெயிக்கிற வலிமையோடு நாம் இதை கொண்டாட வேண்டும். இயேசுவை போல் வெறுப்பு விரோதம் கசப்பில்லாத இருதயத்தோடு நாம் கொண்டாட வேண்டுமா? இதெல்லாம் யோசிச்சு பார்த்தா நம்ம கிட்ட இருக்குதா அப்படின்னு சொன்னா ஒரு கேள்விக்குறியாகவே இருக்கிறது. அப்போ ஒவ்வொருத்தரும் நம்ம வந்து நேசிக்கணும்னு சொல்லும்போது நம்முடைய சுவாபங்கள் நம்ம அறியாம என்ன ஆகுது, வெளியே வந்து அதை நம்மை மாற்றி விடுகிறது. அப்ப அதுக்கு என்ன காரணம்? அப்ப இயேசு கிறிஸ்து அவரை போல போது அவரை ஃபுல்லா அவரை வைத்து நாம் பார்க்கும் பொழுது எல்லா காலநிலைகளும் நம்மளை மாற்றி நம்மை உருவாக்கி கொண்டு விடும். இயேசுக்குரிய விதமாக தன்னை போல பிறர் நேசிக்கும் பண்புடன் நம்ம அதை கொண்டாட வேண்டுமா? இயேசுவை போல தாழ்மையோடு வாழ பழகி கொண்டாட வேண்டும். அவர் நமக்கு தேவன் கொடுத்த வெகுமதி. பிதா தன்னுடைய ஒரே குமாரனை இந்த உலகத்துக்கு அனுப்பினார், அவர் கொடுத்தார் என்பது அது என்ன, நமக்கு ஒரு கிஃப்டாக தேவன் நமக்கு பிதா நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த இம்மானுவேலரை நாம் எப்பொழுதும் துதித்து நம் வாழ்க்கையில் நாம் மகிமைப்படுத்துவோம். தேவனுடைய வார்த்தை எப்பொழுதும் நம்மோடு இணைந்திருக்க வேண்டும். அவருடைய ஒரு ஐக்கியம் எப்பொழுதும், அதுதான் இந்த கொண்டாட்டம் என்பது அவரோட நம்ம ஐக்கியம் இருக்கிறதா என்று நாம் சிந்தித்து பார்த்து நாம் கொண்டாட வேண்டும். ஏதோ வந்தோம் போனோம் நம்ம கொண்டாடிட்டோம் அப்படின்னு இல்லாதபடி, அந்த சந்தோஷத்துக்காக இல்லாதபடி தேவனுடைய வார்த்தையோடு எப்பொழுதும் ஐக்கியமாய் அவரோடு ஒரு இணைப்போடு நாம் இருக்க வேண்டும் என்று இது உணர்த்துகிறது. வரப்போகும் இந்த ஒரு வாரத்தில் புது வருடம் வரப்போகிறது. அநேக ஆசீர்வாதங்கள் நமக்காக காத்து கொண்டு இருக்கிறது. அந்த ஆசீர்வாதங்கள் நமக்கு கிடைக்க நாம் எப்படி இருக்கிறோம், நாம் அதற்கு தடையாக சில விஷயங்கள் நம்ம தடை செஞ்சுட்டு நம்ம கிடைக்கல என்று சொல்வதை காட்டிலும் நமக்கு தேவன் கொடுத்த எல்லா வெகுமதிகளையும் கிஃப்டில் நாம் எப்படி வாங்க வேண்டும், அதுக்கு என்ன வழிவாசல் என்று தேவன் நமக்கு எல்லாவற்றையும் நமக்கு தந்து விட்டார். நம்ம அதை உணர்ந்து நாம் செயல்படுவோம். வார்த்தையை பற்றி கொள்ளுங்கள், பிடித்துக் கொள்ளுங்கள், சுடர்களைப் போல பிரகாசியுங்கள். ஆமென். கர்த்தர் நல்லவர், நல்ல ஒரு சாட்சியை நாம் கேட்டோம். ஆண்டவருடைய பாவங்கள், ஆண்டவர் எப்படிங்க இருப்பாரு?
ஏசாயா 43:12 பார்த்தீங்கன்னா, நான் தான் தேவன் என்பதற்கு நீங்கள் தான் சாட்சிகள். நான் தான் தேவன். நான் தான் தேவன் என்பதற்கு நீங்கள் தான் சாட்சிகள். நம்முடைய ஒவ்வொரு நடை, உடை, பாவனைகள், பார்வைகள், அந்த முக பாவனைகள், நடக்கைகள், பேச்சுக்கள் எல்லாமே தேவனை மகிமைப்படுத்துகிறதா என்பதைத்தான் அற்புதமான சாட்சியில் நாம் கேட்டோம். தொடர்ந்து அந்த அத்தனை குணங்களும் ஒவ்வொருவருக்குள்ளும் பெருகுவதாக என்று உங்களை நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். திரும்ப திரும்ப போட்டு கேளுங்க. கர்த்தர் தாமே வார்த்தையினால் உங்களை அலங்கரிப்பாராக. இந்த நாளிலும் இன்னொரு சத்தியத்தை குறித்த சாட்சியை நாம் கேட்போம். நம் மத்தியில பாடி கர்த்தரை சாட்சியாக நிறுத்துவோம். இந்த உலகத்திலே இயேசு கிறிஸ்துவானவர் பெத்லகேம் என்னும் ஊரிலே மாட்டுத் தொழுவத்திலே கன்னியின் மரியிலே மரியாள் இடத்திலே யோசேப்பு மரியாள் இடத்திலே தேவன் பிறந்தார். தன்னுடைய தாய் எப்படி காட் சூஸ் பண்ணி அவங்க எவ்வளோ அவ்வளோ பெண்கள்ல தேவன் மரியாதை சூஸ் பண்ணியிருக்கிறாரு. அந்த தாயின் இடத்திலே தன்னுடைய குமாரன் ஆகிய இயேசு கிறிஸ்து பிறக்க வேண்டும் என்று அவர் அவர் முன்குறித்து அதை நிறைவு செய்தார். அதை உணர்ந்து கன்னியின் மரிசுதனே புல்லனை மீதில் மாடடை குடிலில் அமலன் அவதரித்தார். பரகதிகள் திறந்து பாரினில் பிறந்து பாலனாய் அவதரித்தார். பாருங்கள், பாரெல்லாம் போற்றுகின்றது. அவரை போற்றாத நாவு இருக்கவே முடியாது. அவருடைய பிறப்பினால் நமக்கு கிடைத்த பலவிதமான ஆசீர்வாதங்கள், நம்ம உலகத்திலே கிடைத்த அந்த உலகத்தின் ஒளியாக அவர் இருக்கிறார். அந்த உலகத்துக்கு ஒரு ஒளியாகவே அவர் கிடைத்திருக்கிறார். ஒவ்வொரு வாழ்க்கையிலும் அவர் ஒளியை ஏற்றி வைத்திருக்கிறார். அவருடைய பிறப்பு அப்படியாக இருக்கின்றது. மாசில்லாத நாதனாய் அந்த மறைநூல் திருமறை நூல் கூறும் ஒரு சத்தியம் உள்ளவராய் இந்த உலகத்திலே நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு உண்மையை கொடுத்திருக்கிறார், ஒரு சத்தியத்தை கொடுத்திருக்கிறார், ஒரு புது வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார். அதை உணர்ந்து ஒரு சில வரிகளை நாம் பாடலாம். கண்ணி மரிசுதனே புல்லனை மீதில் மாடடை குடிலில் அமலன் அவதரித்தார். கண்ணி மரிசுதனே புல்லனை மீதில் மாடடை குடிலில் அமலன் அவதரித்தார். பரகதி திறந்து பாரினில் பிறந்து பாலனாய் அவதரித்தார். பரகதி திறந்து பாரினில் பிறந்து பாலனாய் அவதரித்தார். பாருங்கள், பாரெல்லாம் போற்றும் பாராளும் மைந்தன் வந்தார். பாருங்கள், பாரெல்லாம் போற்றும் பாராளும் மைந்தன் வந்தார். கன்னி மரிசுதனே புல்லனை மீதில் மாடடை குடிலில் அமலன் அவதரித்தார். கன்னி மரிசுதனே மாசிலாநாதன் மாமரை நூலன் மானிட ஜென்மமானார். மாசிலாநாதன் மாமரை நூலன் மானிட ஜென்மமானார். மாட்சிமை மதயவாக மங்காத அன்பை தந்தார். மாட்சிமை மதயவாக மங்காத அன்பை தந்தார். கன்னி மரிசுதனே புல்லனை மீதில்
சுதனே பாடொரு மக்களின் பசி போக்கும் மருந்தார் பாரினில் மீட்க வந்தார் பாடொரு மக்களின் பசி போக்கும் மருந்தார் பாரினில் மீட்க வந்தார் பாவலன் பால் பாசம் கொண்டு பட்சமாக பாரில் வந்தார் பாவலன் பால் பாசம் கொண்டு பட்சமாக பாரில் வந்தார் கன்னிமரி சுதனே உள்ளனை நீதில் மாடடை குடிவில் அமலன் அவதரித்தார் கன்னிமரி சுதனே. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் தேவனுடைய ஒரு சில வார்த்தைகள் உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அதற்கு முன்பாக அனைவருக்கும் என்னுடைய கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் உலகம் எங்கும் கிறிஸ்து பிறப்பை போற்றி கொண்டாடி அவர்களுக்கு பிடித்தமான முறையிலே இந்த நாளை மிகவும் அற்புதமாக கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். நாம் இயேசு கிறிஸ்துவானவர் எதற்காக இந்த உலகத்திற்கு பிறந்தார்? அவர் பிறந்ததினால் இந்த மனித குலமாக இருக்கிற நாம் எல்லாருக்கும் என்ன மாதிரியான நன்மைகள் வந்து சேர்ந்தது என்பதை இதனாலே நம்ம ஒவ்வொரு வார்த்தையினாலே பரிசுத்த வேதாகமத்தில் இருக்கிற வார்த்தைகளினாலே நம்ம அறிந்து கொண்டிருக்கிறோம். கரெக்டா? ஸோ யோவான் 1:14 சொல்லுகிறபடி அந்த வார்த்தை மாம்சமாகி நமக்குள்ளே வாசம் பண்ணினார். ஆக ஆதியிலே வார்த்தையாக இருந்த அந்த வார்த்தை பின்பு மாம்சமாக இயேசு கிறிஸ்துவின் வடிவாக இந்த உலகத்திற்கு வந்து நமக்கு உண்மையான ஒரு ரோல் மாடலை செட் பண்ணிட்டு போயிட்டாரு. இப்போ எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, இந்த ரீல்ஸ்லாம் பார்க்குறோம், ட்ரெண்ட் செட்டர்ஸ் அவங்களெல்லாம் கூப்பிட்டு நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க. ஏன்னா ஒரு விஷயம் வந்து வெளியில் போய் ரீச் ஆகணுன்றதுக்காக. அதே மாதிரி ஆதி நாட்களிலே நம்முடைய முன்னோர்கள் வாழ்ந்த காலங்களிலே தேவனுடைய வார்த்தையாக மட்டுமே உலாவி கொண்டிருந்த கர்த்தர் இந்நாளே மாம்சமாக உருவெடுத்து 2000 வருடங்களுக்கு முன்பாக ஒரு மனிதனாக பிறந்தால் நாம் எப்படியாக வாழ வேண்டும் இந்த உலகத்திலே. இந்த உலகம் நல்லது கெட்டது எல்லாமே நிறைந்த உலகமாக, அநீதி நிறைந்த உலகமாக இருக்கிற இந்த உலகத்திலே நீதி உள்ள மனிதர்களாக நாம் எப்படி வாழலாம் என்பதை கிறிஸ்துவானவர் நமக்கு ஒரு முன்மாதிரியாக நமக்கு செட் பண்ணி போயிட்டாரு. ஸோ அதை தான் நம்ம வந்து இந்த நாளிலும் நமக்கு பாலகனாக பிறந்த இயேசு கிறிஸ்து யார், அவர் மூலமாக நமக்கு என்னெல்லாம் கிடைத்தது. ஏனென்றால் அவர் பிதாவுக்கு சமமாய் இருந்த தேவன் தம்மை தாமே வெறுமையாக்கி அவர் மனிதனானார் என்று பிலிப்பியர் 2:6-7 நாம் வாசிக்கிறோம். அதே வார்த்தை தான் அப்போஸ்தலனாகிய பவுலும், அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினால் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். ஆகவே மாம்சமான தேவன் இந்த உலகத்திலே பிறந்து இந்த நாளிலே நமக்குள்ளே அகைன் வார்த்தையாக ஒவ்வொரு மனிதர்களுக்குள்ளும் அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பதிலே எந்தவித மாற்றமே கிடையாது. ஆகவே இயேசு கிறிஸ்துவை பற்றின 2 சத்தியங்கள். ஒன்று, நாம் அறிந்தது சத்தியத்தின் மூலமாய் அவர் பரிபூர்ணமாக அறிந்து கொள்ளப்பட வேண்டும் என்பதை நாம் அவரை ஏற்றுக்கொண்டு அவர் விசுவாசித்து அதை நாம் உள்ள எடுக்கும் போது நாம் அவருடைய பிள்ளைகளாக மாறுகிறோம் என்பதை நாம் பார்க்கிறோம். ஆகவே இதிலே முதலாவது ஒரு வார்த்தையாக இருந்தார். ஸோ ஒரு ஹோலினஸ், அந்த ஒரு தேவன் அப்படின்ற ஒரு ஸ்பிரிச்சுவல் ஒரு கேரக்டரை கிறிஸ்துவ வந்து இங்கே நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். இரண்டாவதாக அவர் வார்த்தையா இருக்கிறார் என்பதை வாசிக்கிறோம். ஆக கிறிஸ்து வந்து வார்த்தையாகவும் இருக்கிறாரு, அதே சமயம் மனிதனாக இந்த உலகத்திலே வந்து நமக்கு அநேக விஷயங்களை நம்ம கற்றுக் கொடுத்துட்டு போயிட்டாரு. அநேக நேரங்களிலே நாம் தவறுகிற காரியம் ஒன்று, கிறிஸ்துவை மனிதனாக மட்டுமே நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அவர் மனுஷனா இருந்து என்னென்னலாம் பண்ணாரு, இந்த உலகத்துல அற்புதங்கள் செய்தது, மனிதர்களுக்கு ஹெல்ப் பண்ணது, அவர் செய்த அநேக எண்ணில் அடங்காத நன்மையான காரியங்கள், மனிதனாக உருவெடுத்து அவர் செய்த காரியங்களை மட்டுமே நாம் சில நேரங்களில் ஃபோக்கஸ் பண்ணுகிறோம். சில நேரங்களில் அவர் மனிதனாக இருந்ததை மறந்து அவர் தேவன், அவர் இப்படியாக அதிசயங்களை செய்தார், அற்புதங்களை செய்தார், அவரால் மட்டும்தான் அதையெல்லாம் செய்ய முடியும், அப்படியெல்லாம் நம்ம நிறைய விஷயங்களை ஒரு டிஃப்ரெண்ட் பர்ஸ்பெக்டிவ், வேற மாதிரியான புரிதல்கள், 2 விதமான புரிதல்களை ஒன்று மட்டுமே ஃபோக்கஸ் பண்ண மாதிரி நம்ம இருக்கிறோம். அப்படி இல்லாம எப்படி ஒரு சரீரத்திற்கு 2 கண்கள் இருக்கிறது, அதே போல கிறிஸ்துவானவர்
மனிதனாக இருக்கும் பொழுது அவர் அவருடைய குணாதிசயங்கள் இந்த உலகத்தில் எப்படியாக வாழ்ந்திருந்தார் என்பதையும் நாம் ஒரு முன்மாதிரியாக அடிக்கடி நினைவிலே வைத்து அதை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே வாழ்ந்து காட்ட முயற்சி செய்ய வேண்டும் அவருடைய உதவியுடன். ஸோ அவர் ஒரு கைடா இருந்து நம்ம ஒவ்வொரு காரியங்களையும் நம்ம வழிநடத்தி வருகிறார். ஒரு மனிதனாக நாம் எப்படி வாழலாம், ஆவிக்குரிய வாழ்க்கையிலே மனசாட்சிப்படி, உலக பிரகாரமா சொல்லணும், ஒரு மனசாட்சிப்படி நான் எப்படி உண்மையா வாழ்றது அப்படின்றத கிறிஸ்துவானவர் நமக்கு மனிதனாக வாழ்ந்து காட்டினார். ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதை வாழ்ந்து காட்டியிருக்கிறார். ஆகவே இந்த காரியங்களை நாம் மிகவும் மனதில் நினைத்தவராக ஒவ்வொரு நாளும் நம்ம ஒவ்வொரு செயலையும் செய்யும் பொழுது கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறோமா, அந்த நல்ல குணாதிசயத்தை நாம் பிரதிபலிக்கிறோமா அப்படின்றத நம்ம மனதில் வைத்திருக்க வேண்டியது மிகவும் அவசியமான காரியம். முதலாவது ஆதியாகமம் 1:26 வாஸ்தவமானால், முதலாம் ஆதாம் கர்த்தர் சிருஷ்டித்த நினைத்த போது அவர் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியே மனுஷரை உண்டாக்குவோமாக என்று சொல்லி ஆதாமை சிருஷ்டித்தார். அதை இரண்டாம் கிறிஸ்துவானவர் எப்படி பூமிக்கு அனுபவ சித்தமான போது தேவ சாயலாகவும் தேவ ரூபத்தின்படியாகவும் பூரண மனிதனாகவும் பூரண தெய்வமாகவுமே அனுப்ப சித்தமானார் என்பதை நாம் இந்த நாளிலே வாசிக்கிறோம். ஆகவே நாமும் கிறிஸ்துவாக்கிய இந்த உலகத்தில் நாம் இயேசு கிறிஸ்துவை அவர் எப்படி மனிதனாக வந்தாரோ அந்த மாதிரி பூரண மனிதனாகவும் அந்த பூரண தெய்வமாகவும் நமக்கு கொடுத்திருக்க அந்த எக்ஸாம்பிள்ஸை நம்ம மனதில் எடுத்து ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையை செயல்படுத்தும் பொழுது எப்படி கிறிஸ்து இந்த நீதியான வாழ்க்கையை வாழ்ந்தாரோ அதே போல மனிதர்களாகிய நாமும் இந்த உலகத்திலே நீதியான வாழ்க்கையை வாழ்ந்து அதை நிறைவாய் நாம் ஒவ்வொரு நாளும் வெற்றியின் பாதையில நாம் முன்னேறி செல்வோம் என்பதிலே எந்தவித மாற்றமே கிடையாது. ஆகவே நாம் நினைவில் கொள்ள வேண்டியது 1 பேதுரு 2:21 சொல்லுகிறபடி, நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி அவர் முன்மாதிரியை வைத்து போனார். ஆகவே அந்த முன்மாதிரியை பின்பற்றி இந்த நாளிலும் நாம் ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துவை அவர் பிறப்பை எண்ணி நன்றி செலுத்தி அந்த முன்மாதிரியை நினைத்து நாம் ஒவ்வொரு நாளும் வாழும்பொழுது நிச்சயமாக வெற்றியான வாழ்க்கையை கிறிஸ்து நாம் ஒவ்வொருவருக்கும் தந்திருக்கிறார் என்பதில் எந்தவித மாற்றமே கிடையாது. தேவன் தாமே திருவசனங்களை ஆசீர்வதிப்பார்கள். சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க, சத்தியவான் எவனும் என் சத்தம் கேட்க இந்த உலகத்துக்கு வந்தேன், இதற்காகவே பிறந்தேன் என்ற அந்த வார்த்தையை குறித்து என்னுடைய குடும்பம் இன்றைக்கு சாட்சியாக நிற்பதை குறித்து நான் சாட்சியே தேவனை நான் கனப்படுத்துகிறேன், மகிமைப்படுத்துகிறேன். இந்த நாளில் நம்ம மத்தியில் ஊழியக்காரர் ஒரு பாடகர் வந்திருக்கிறாரு. இன்னைக்குதான் கிறிஸ்துமஸ் சாங் இந்த இயர் கடவுளுடைய கிருபையினாலே வெளியிட்டு இருக்கிறாரு. மண்ணில் உதித்த அந்த மாணிக்கத்தை குறித்து ரொம்ப அற்புதமா இருந்தது, கேட்டேன். கர்த்தர் நல்லவர். அவர் நம்ம மத்தியில என்னுடைய இளைய சகோதரனாக இருக்கிறதுனால அவர் என்னுடைய சார்பில், எங்கள் குடும்ப சார்பில் ஒரு இந்த சத்தியத்தை குறித்த சாட்சியின் வரிசையில அவரும் ஒரு 5 நிமிடம் முன்பாக சாட்சி கொடுக்க கேட்கிறேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் முழுகரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் இனி நாமத்தினாலே பார்த்து கொண்டு இருக்கிறவங்க அனைவருக்கும் இந்த நாளின் கிறிஸ்துமஸ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கிறிஸ்துமஸ் பிறப்பு இன்று எல்லாரும் கொண்டாடி கொண்டு இருக்கிற இந்த நாள், மனிதர்களாகிய நமக்கு ஆண்டவர் குழந்தை வடிவமாக அவதாரம் எடுத்து, மனித அவதாரம் எடுத்து நம்முடைய பாவங்களுக்காக ஒரு குழந்தை பங்களிக்கப்பட்டது. இதுதான் முக்கியமான காரியம். கிறிஸ்துமஸ் எல்லாம் கொண்டாடுறது, கிறிஸ்துமஸ் எல்லாம் கேக் சாப்பிடணும், பிரியாணி சாப்பிடணும், இதுலதான் எல்லாம் அந்த நோக்கத்தோடு இருக்கிறாங்களே தவிர, இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகையில எந்த குழந்தை எதற்காக பிறக்கப்பட்டது, நமக்காக பங்களித்து கொடுக்கப்பட்டதுன்னு யாரும் யோசிச்சு பார்க்கறது கிடையாது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூலகத்திலே அவதரித்து நம்முடைய பாவங்களுக்காக தாமை வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து அவர் சிலுவையிலே தம்முடைய ஜீவனை கொடுத்து நம்முடைய பாவங்களுக்காக மரித்து நம்மை மீட்டு கொண்டார். இந்த ஒரு சிறப்பான நற்செய்தியை நாம் மற்றவர்களுக்கு அறிவிக்கிறதன் மூலமாக அவர்களும் நம்மை போல பாக்கியமுடையவர்களாய் இருப்பதற்கு அது ஒரு நமக்கு அளிக்கப்பட்ட ஒரு ஸ்லாக்கியம். ஸோ இது எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டு, கிறிஸ்தவர்களாகிய நாம் மதத்தின் அடிப்படையில் அல்லாமல் இது ஒரு மார்க்கம், அதாவது இயேசு கிறிஸ்து நமக்கு காட்டிய நல்வழி. இந்த புது வழியிலே ஆண்டவர் என்னென்ன சொன்னாரோ அந்த காரியங்களை குறித்து அதை நாம் தியானித்து நம்மளுடைய இருதயத்திலே அவைகளை வரையறுத்து கொண்டு அதன்படி மற்றவர்களுக்கு எப்படி வாழலாம், உலகத்துல சந்தோஷமா வாழ்றது எப்படி, துக்கம் இல்லாம வாழ்றது எப்படி,
ஸோ இந்த காரியங்கள் எல்லாமே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு அளிக்கப்பட்ட வார்த்தைகளின் மூலமாக பைபிளில் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. இந்த வார்த்தைகளை படித்து தியானித்து அதன்படி வாழ ஆண்டவர் நமக்கு ஒரு கிருபை அளித்திருக்கிறார். அதை பயன்படுத்திக் கொள்ளும்படியாக இந்த எனக்கு கொடுத்த இந்த வாய்ப்பின் வழியாக நான் உங்களுக்கு அதை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஒரு நல்ல வாய்ப்பை கொடுத்த சகோதரர் அவர்களுக்கு என்னுடைய அன்பார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்படி ஒரு நல்ல வாக்கியம் எனக்கு கிடைத்தது. ஆண்டவருக்கு நன்றி. தொடர்ந்து அவருடைய ஊழியங்கள் சிறப்பாக நடக்க ஆண்டவரை நான் பிரார்த்திக்கிறேன். நன்றி. நன்றி. நம்ம மத்தியில இன்னொரு பாடகர் வந்திருக்கிறார். பாட்டு பாடாத போயிட்டாரு அவரு. அந்த நிறைவை நம்ம மத்தியில் இருக்கிற அவருடைய மனைவி அதிகமா நான் நேசிக்கிறவள். அவளை குறித்து சொல்லணும்னா அவசர அவசரமா சில காரியங்கள்லாம் செய்வா. ஆனா ரொம்ப அற்புதமா தேவனுக்காக சாட்சியாய் வாழ்கிற வளர்த்த ஒரு குடும்பம். அதை மறக்கவே முடியாது. ஆண்டவருக்காக பக்தி வைராக்கியம் உள்ளவர்கள். ஆண்டவர் பிறந்ததே சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்கணும், அவ்வளவுதான். நான் இவங்க அவங்க அட்ரஸ் விட ஆண்டவர் அட்ரஸ் பண்றதுதான் வாழ்க்கையில மிக முக்கியம். நம்ம மத்தியில வந்திருப்பது மிகுந்த சந்தோஷம். ஒரு பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை மையப்படுத்தும். ஆண்டவர் உலக ரட்சகரமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த கிறிஸ்துமஸ் நல்நாள் வாழ்த்துக்களை நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். கிறிஸ்து நமக்காக பிறந்தார். அதற்காக நான் ஒரு சின்ன பாடலை நான் பாடுறேன். கொண்டாடி கொண்டாடு கொண்டாடு ஏசு ராஜன கொண்டாடு, கொண்டாடி கொண்டாடு கொண்டாடு ஏசு ராஜன கொண்டாடு. அம்மா கொண்டாடு, அப்பா கொண்டாடு, தம்பி கொண்டாடு, தங்கை கொண்டாடு, கொண்டாடி கொண்டாடி கொண்டாடு இயேசு ராஜன கொண்டாடு. கிறிஸ்துமஸ் தினத்தை கொண்டாடு, குடும்பத்தோடு கொண்டாடு. கிறிஸ்துமஸ் தினத்தை கொண்டாடு, குடும்பத்தோடு கொண்டாடு. அப்பா கொண்டாடு, அம்மா கொண்டாடு, அண்ணா கொண்டாடு, தங்கை கொண்டாடு. அப்பா கொண்டாடு, அம்மா கொண்டாடு, தங்கை கொண்டாடு, தம்பி கொண்டாடு. எல்லாரும் இந்த கிறிஸ்துமஸ் நாளை சிறப்பாக சந்தோஷமா கொண்டாடுவதற்கு கர்த்தர் கிருபை பாராட்டினார். உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதற்கு கர்த்தர் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தார். தேங்க்யூ. நன்றி. ஹல்லேலூயா. என் ஃபேமிலியில பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் மாதிரி தான் வந்திருக்கிற ஒருத்தர். அழைக்காத விருந்தாளி, கூப்பிடவே மாட்டோம்னாலும் வந்துடுவான். என்னுடைய மூத்த சகோதரனுடைய இளைய மகன், கடைசி மகன். எல்லாம் தெரியல, இளைய மகன் அப்படிதான் இருக்குது இல்ல. கர்த்தர் நல்லவர், அழைத்த தேவன் உண்மை இல்லவர். எங்க அம்மா இறந்தும் போது நான் சாட்சி சொல்ல போறேன் அப்படின்னு சொன்னா, இப்போ ஒரு 2 நிமிடம் நம்ம மத்தியில அம்மா பத்தியோ தன்னை பத்தியோ ஆண்டவரை பத்தியோ என்ன தெரியுமோ முன்பாக நின்று நம்ம சாட்சி சொல்லதான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதனால ஒரு பதிவு நம்ம மத்தியில ஜெய்சிலன் அவர்களை நான் வரவேற்கிறேன். சத்தியத்தை குறித்து சாட்சிக்காக அவரையும் நான் நாளில உங்கள் மத்தியில அறிமுகப்படுத்துவதில் மகிழ்ந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் தாமே ஒரு சாட்சி ஆசீர்வதிப்பார். எல்லாருக்கும் ஹாப்பி கிறிஸ்மஸ், ஹாப்பி நியூ இயர். இப்பயே சொல்லிடுற ஹாப்பி நியூ இயர். நான் இதுவரை ஸ்டேஜில் பேசுகிறது, மைக்கில் பேசுறது கேட்டது. காயை பற்றி பேசணும்னா என்ன சொல்லணும்னா, எங்கள் காயை சின்னதுலேருந்து ரொம்ப என்ன பார்த்துக்காங்க. நான் வளர்த்தது எல்லாமே அவங்க தான். இந்த கிறிஸ்மஸ்க்கு அவங்க ஒரு கிறிஸ்மஸ்க்கும் காலையில் 4 மணி எழுந்து தண்ணி அடுப்பு வச்சு தண்ணி சூடு பண்ணி அங்கே எனக்கு ஊற்றி விட்டு இதை பண்ணி இதை பண்ணாங்க. அவங்க ஒரு சமயம் இப்போ இல்லைன்னு நான் ரொம்ப வருத்தப்படுறேன், ரொம்ப கஷ்டமாக இருக்கு. ஆனால் எங்கள் மாமா ஃபாதரு அவரும் நல்லவர். இந்த இதில் நான் என்ன சொன்னேன்னு தெரியல எனக்கு. எல்லாரும் ஒத்துமையாக இருக்கணும், அதே எனக்கு அது போத வேறு எதுவும் தேவையில்லை. ஆனால் தாத்தா பற்றி சொல்லணும்னா மணி ஐயான்னு எல்லாருக்கும் தெரியும்.
மணி ஐயா கௌரவம் சொல்லுவார். அவரே கௌரவமா நிம்மதியா அவங்க போய் கடவுள்கிட்ட ஆசிரமமா இருக்கிறாங்க 2 பேரும். ஒன்றும் சொல்ல முடியல. அதான் சாரி. தேங்க்யூ, நன்றி. இப்ப நல்லவர் நம்ம ஒவ்வொருவரையும் தேவன் சாட்சியாகவே வைத்திருக்கிறார். ஒரு 2 பேர் மட்டும் நான் உங்களுக்கு உணர்த்தின காரியங்களை சொல்லி நான் ஜெபித்து நாம் நிறைவு செய்யலாம். லூக்கா எழுதின நற்செய்தி நூல்ல 2ஆம் அதிகாரத்துல இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பை குறித்து, சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க வந்தவர்களில் ஒருவர் பாத்தீங்கன்னா சகரியா ஆண்டவரை மகிமைப்படுத்தி சொன்ன காரியம் என்னன்னா, ஆண்டவர் ஏற்கனவே அவர்கிட்ட சிமியோன் என்ற பெயர் கொண்ட ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்தான். 2ஆம் அதிகாரம் 25 இருந்து, ஒரு மனுஷன் எருசலேமில் அவன் நீதியும் தெய்வ பக்தியும் உள்ளவனாய் இஸ்ரவேலில் ஆறுதல் வர காத்திருந்தான். அப்ப இயேசு கிறிஸ்துவுக்கு ஆறுதல் என்ற பெயரும் உண்டு. அந்த சிம்சோனுக்கு முன்னாடி மனோவா லிஸ்ட்ல பாத்தீங்கன்னா உன் நாமம் என்னன்னு கேட்பாங்க. கர்த்தரை பார்த்தா செத்துருவோம் போது உன் நாமம் அதிசயம் அப்படின்வாரு. என் நாமம் என்ன சொல்றது, அதிசயம்பா அப்படின்ட்டு போயிடுவாரு. அப்ப இன்னைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு தான் அதிசயம். அவர் தான் ஆறுதல். இங்கே அவன் சொல்றான், ஆறுதல் வர காத்திருந்தான். ஆறுதல் வந்துட்டு விட்டது. இந்த வருஷம் ஃபுல்லா உங்களுக்கு ஆறுதல் வேணும்னா இயேசுனுடைய வார்த்தைகளை பிடிங்க, இயேசுவை பிடிச்சிங்க. பரிசுத்த ஆவி அவனோடு கூட இருந்தார். கிறிஸ்துவை நீ காணும் முன்னே மரணமான மாட்டாய் என்று பரிசுத்த ஆவினாலே அறிவிக்கப்பட்டிருந்தது. பரிசுத்த ஆவியினுடைய ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு இல்லைன்னா கிறிஸ்துவ வாழ்க்கையில ஒரு வீல்ல ஓடுறீங்கன்னு அர்த்தம். ஒரு வீல் ஒரு வண்டியில 2 வீல் சேர்ந்தாதான் வார்த்தையும் இருக்கணும், பரிசுத்த ஆவியும் இருக்கணும். அப்பதான் வாழ்க்கையில நீ தேவனா வெளிப்பட முடியும். ஆண்டவர் அன்னைக்கு ஆதாம்ல ஆதியாகமம் 1-2-3 வாசித்து பாத்தீங்கன்னா, அசைவடி கொண்டிருந்தார், தேவன் இருந்தார். அங்கே வார்த்தை வரும்பொழுது அங்கே வேலை செய்கிறது. அதுபோல நாம் ஒன்று இல்லைன்னாலும் நாம் தேவனா செயல்படவே முடியாது. தேவனை போல இந்த உலகத்திலே வாழ நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அந்த ஏவுதலினாலே, உணர்த்தப்பட்ட காரியங்களினாலே அவன் எடுத்து அவரை கைகளில் ஏந்தி கொண்டு நியாயப்பிரமாண மறுமையின்படி அங்க 8வது நாள் விருத்த சேதனம் பண்ண வர்றாங்க ஆலயத்துக்கு. அப்போது அவன் சொல்றான், ஆண்டவரே உமது வார்த்தையின்படி உமது அடியனை சமாதானத்தோடு போக விடுகிறீர், புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளியாகவும் உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலை மகிமையாகும் தேவரீர் சகல ஜனங்களுக்கு முன்பாகவும் ஆயத்தம் பண்ணின ரட்சண்யம். ஒண்ணு புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளி. நம்ம எல்லாம் புறஜாதி ஜண்டையில் தான், யூதர்கள் கிடையாது. மிகப்பெரிய உன்னதமான திட்டம் அவர் மூலமாக நிறைவேற்றப்பட்டது என்பதை, அவர் பிறந்த நோக்கத்தை இங்கு அறிவிக்கின்றார். அது மாத்திரமல்ல, மரியாதை குறித்து சொல்லி அங்கே போகும்பொழுது ஆசேருடைய கோத்திரத்தான பானுவேல் குமார்த்தி அன்னாள் என்கிற ஒரு ஸ்திரீ, அவள் 7 வருஷம் புருஷனோடு வாழ்ந்து இப்பொழுது 84 வயசு ஒரு விதவையாயிருந்தால் தேவாலயத்தில் அனுதினமும் உபவாசித்து, இன்னைக்கு ஆலயத்தில் இருக்கிறதை காட்டிலும் தேவனோடு கூட அனுதினமும் நாம் சம்பாஷித்து வாழுகிற வாழ்க்கை ரொம்ப முக்கியம். ஏறக்குறைய 84 வயதுள்ள அந்த விதவை தேவாலயத்தை விட்டு நீங்காமல், இன்னைக்கு தேவாலயத்தை விட்டு அப்படின்னா வார்த்தை விட்டு விலகாமல், தேவனே நமக்கு ஆலயமாக அவர் நமக்குள்ளே இருப்பாரானால் பகலிலே உபவாசித்து ஜெபம் பண்ணி ஆராதனை செய்து கொண்டிருந்தால், ஆராதனை என்பது வாழ்க்கையின் எல்லா வாழ்வையும் நடந்து காண்பிக்கின்ற ஒரு வாழ்க்கை முறைதான் ஆராதனை. உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்கணும். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஒரு ஆராதனை. இந்த உலகத்துக்கு வேஷம் போட்டு வாழ்கிற வாழ்க்கை இல்லை. குடும்பத்துல ஒரு மாதிரி, வெளியில ஒரு மாதிரி, சபையில ஒரு மாதிரி, அது தேவனுக்கு சாட்சியான வாழ்க்கையே கிடையாது. ஆகவே அந்நேரத்திலே அவள் வந்து நின்று கர்த்தரை புகழ்ந்து, எப்போதும் எங்க வீட்டுக்கார பத்தி தெரியுமா, எங்க ஆத்தலை பத்தி தெரியுமா, என் பிள்ளைய பத்தி தெரியுமா, என் திறமை பத்தி தெரியுமா, நான் இவ்வளவு வாங்கியிருக்கேன், இந்த புகழ்ச்சியை தேவன் விரும்பவில்லை. அங்க சொல்றாரு, கர்த்தரை புகழ்ந்து எருசலேமை மீட்புக்காக காத்திருக்க யாவரும் அவரை குறித்து பேசினார். அப்போ மற்றவன் வாழணும், மற்றவனை வாழ வைக்கதான் இயேசு வந்தார். நான் இன்னைக்கு விழித்ததும் இன்னும் இது உறங்குவதற்கு முன் உன்னதற்கு விழித்ததும் இன்னொரு தலைப்புல இயேசு ஏன் பிறந்தார்னு பதிவு பண்ணி இருக்கிற நிறைய விஷயங்களை பாருங்க. அதை பிழைக்கும்படியா இந்த உலகத்துக்கு இயேசு வந்தார். நாம் பிழைக்கும்படியாகவே அவர் மரித்தார். அவரை தேடும் பொழுது நீங்க பிழைப்பீங்க. அவருடைய மாம்சத்தையும் அப்பத்தையும் புசிக்கும் போது நீங்க பிழைப்பீங்க. நித்திய வாழ்க்கை இங்க மட்டும் இல்லைங்க, நித்திய காலத்திலும்
அவரோடு கூட யுகாயுகமாய் வாழும்படி அந்த பரலோக வாழ்வு இந்த பூலோகத்திலே தந்திருக்கிறார். இந்த உலகத்துல கஷ்டமே கிடையாதுங்க. கஷ்டம் இருக்குது, அது எனக்கு கஷ்டம் கிடையாது அப்படின்ற அந்த மனநிலை அவரை பிடித்து கொண்டா, ஒரு வார்த்தை பிடிச்சிட்டீங்கன்னா நீங்க சுடர போற பிரகாசத்தே இருப்பீங்க. வெளிச்சத்துல இருள் வரத்துக்கு இடமே இல்லை. எவ்வளவு வேணும் இருள் இல்லை. அவர் பிறக்கும்போது செபுலோன் நாட்டிலும் நப்தலி நாட்டையும் முந்தின இடுக்கப்படுத்தின ஈனப்படுத்தின அந்த நாட்களை போல இனி இருண்டிருப்பதில்லை. ஏசாயால 9 முதல் வசனம். அப்ப பிரகாசமா வாழணும்னா உன் வாழ்க்கையில அவர் இருந்தால், அவர் வார்த்தை இருந்தால், சத்தியம் இருந்தால் நீங்க விடுதலையா வாழ்வீங்க. ஒவ்வொரு நாளும் சாட்சியா இருப்போம். நம்முடைய எல்லா செயல்களும் இனி வருகிற காலங்களிலே புதிய வருஷத்துல எல்லாமே மற்றவர்களுக்கு பிரயோஜனம், மற்றவர்கள் மீட்புக்காக அவள் புகழ்ந்து பேசினது போல அந்த சிமியோனை போல பரிசுத்த ஆவியோடு கூட ஐக்கியமாய் வாழ்வோம். இந்த அன்னாலை போல நாம் புகழ்ந்து தேவனை மாத்திரமே புகழ்ந்து இந்த உலகத்திலே மீட்புக்காக காத்திருக்கிற ஏராளமான மக்களுக்கு நாம் பிரயோஜனம் உள்ளவர்களாய் மாறுவோம். ஜெபிக்கலாமா? ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த அற்புதமான வேலைக்காய் நன்றி சொல்லுகிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த வருஷத்திலும் 24ஆம் ஆண்டிலே நாங்கள் குடும்பமாய் எத்தனையோ முறை தகப்பனும் தாயுமாக வாழ்ந்து ஆண்டவரே வாழ்ந்த நாட்களை எண்ணி பார்க்கிறோம். எத்தனை கிறிஸ்துமஸ்கள், ஆனால் இன்றைக்கு ஒரு அர்த்தம் உள்ளதாக எங்களுக்கு நீ தந்திருக்கிறீர். நன்றி சொல்லுகிறோம். யாரெல்லாம் ஒதுக்கப்பட்டிருக்கிறார்களோ, புறக்கணிக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களை தேடி வந்தவர் நீ. பெண்களுக்கு இடமளித்தவர் நீர். ஆண்டவரை பெண் உரிமையை சட்டத்திட்டத்திலே ஆண்டவரை பதிவு செய்த தேவன் நீர். இப்படி ஏராளமான காரியங்களை எங்கள் வாழ்க்கையை மாற்றினீர். எங்களையும் ஆண்டவரை வனாந்தரம் ஏதேனாக மாறும்படி, ஆண்டவரை இழந்து போன எல்லாம் ஆண்டவரை அவைகள் செழித்து ஓங்கும்படி, ஆண்டவரை இழந்து போன அந்த ஏதேனை எங்கள் வாழ்க்கையில நீர் கொடுத்திருக்கிறீரோ உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இதனாலும் கூட பல இழப்புகள் எங்களை விட்டு பிரிந்தாலும், ஆனாலும் பிரியாத தேவனுடைய அன்பு, உங்களுடைய வார்த்தைகள் எங்களோடு கூட இருக்கிறதுக்காக நன்றி. உலகத்தை மாற்ற வந்த அந்த வார்த்தை ஆண்டவரே எம்பெருமானை நாங்கள் ஒவ்வொரு நாளும் நினைக்கிறோம். எங்கள் வாழ்க்கையிலே மாற்றங்கள் வேண்டுமானால் உண்மை நோக்கி பார்க்கிற அனுபவங்கள் உண்டாகட்டும். இன்னைக்கு கேட்ட ஒவ்வொரு சாட்சிக்காக ஒவ்வொருவரையும் நம்ம குடும்பமா பிறந்த ஆண்டவரே பிறந்த சகோதர சகோதரிகளை ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவரே எங்களுக்கு பிறந்ததான பிள்ளைகள் ஒவ்வொருவரும் இனி வருகிற காலங்களிலே உயிருள்ள சாட்சிகளாக சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்கிற பிள்ளைகளாக இருப்பார்களாக. மனதார இயேசு நாமத்திலே ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். ஒவ்வொருவரையும் உயிருள்ள சாட்சிகளாக நிறுத்துவீராக. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் வாழ்த்துகிறோம். எங்களை விட மேலான நிலையிலே ஒவ்வொருவரும் இருக்கட்டும், வாழ்ந்திருக்கட்டும், நன்றாயிருக்கட்டும், சுகித்திருப்பார்களாக. தேவைகள் சந்திக்கப்படட்டும், குறைகள் நிறைவடையட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே முழு நிறைவை இழுக்க முடியாத ஆண்டவர், கற்பனைக்கு எட்ட முடியாத ஆண்டவரை, அளக்க முடியாத ஆண்டவரை ஆசீர்வாதங்கள் தொடரட்டும். ஒவ்வொருவரையும் ஆண்டு கொள்வதாக இயேசு கிறிஸ்துவின் ஈடு இல்லாத நாமத்தில் நாங்கள் ஜெபித்தோம். எங்கள் ஜெபங்களை நீர் கேட்டீர் நல்ல பிதாவே. நம்முடைய கர்த்தரா இருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் இன்னும் சதா காலங்களிலும் நம் அனைவருக்குள்ளும் பெருகுவதாக. நம்ம எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். தொடர்ந்து பண்டிகை நல்லா கொண்டாடுங்க. என்னென்ன விரும்புறீங்களோ அதெல்லாம் செய்யுங்க. நல்ல புதிய ட்ரெஸ் போட்டுங்க. பிரியாணி வேண்டாம் பிரியாணி பண்ணுங்க. மற்றவங்களுக்கு கொடுக்கணும்னா என்ன உங்களுக்கு வாய்ப்பு இருக்குதோ அதெல்லாம் பயன்படுத்துங்க.